உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மாவை திருடின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்ப இதுவும். அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க தானே சொன்னீங்க. ராஜா சேதுபதி ஐயா கிட்ட அவங்க கெஞ்சினாங்க, என்ன நம்புங்கன்னு சொன்னாங்க, நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க அவங்கள நம்பல. சேதுபதி ஐயா கூட அவங்கள நம்பல. அதனால தானே அவங்க உயிரை விட்டாங்க. நான் தப்பு பண்ணல. என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. மாமா பேசுங்க மாமா. அன்னைக்கு உங்க அம்மா இருந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன். சேதுபதி ஐயா இருந்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அவசரப்படாதீங்க. என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சேதுபதி ஐயா செஞ்சது தப்பு. அவரு சாகிற வரைக்கும் நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்கல்ல, அதே தப்பை இப்ப நீங்க பண்றாதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுக்கறதுன்னா என் மேல அவங்க சுமத்தின பழியை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறேன். இப்ப இங்க இருந்து நான் வெளியே போனா 2 விஷயம் நடக்கும். 1, நான் கெட்டவன்னு எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்புவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், என் மேல இந்த பழியை போட்டவங்க இந்த குடும்பத்தை அழிக்கணும் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன நடக்க கூடாதுன்னா இதுல உண்மை என்னன்னு தெரியணும். அதை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். நீ சொல்றதையெல்லாம் நான் நம்புறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா நீ சொல்றதுல ஒரு விஷயம் சரின்னு எனக்கு படுது. அது என்னன்னா, சேதுபதி பண்ண தப்ப நான் செய்ய விரும்பல. நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். அப்பா, ஆனா இப்போ உனக்கு என்ன வேணும்? சுத்தி வளைக்காம சொல்லு. என் மேல தப்பு இல்லை நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருக்கணும். நீ கேக்குறதுல தப்பு இருக்கிறதா எனக்கு படல. ஓகே, கடைசியா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு. அது வரைக்கும் நீ என் வீட்டுல இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அதுக்கு நான் உனக்கு அனுமதி கொடுக்கறேன். எனக்கு இது போதும் மேடம். என்ன மாப்பிள இன்னும் இங்க நிக்கிறீங்க? முதல்ல மேடைக்கு போய் ரேவதி கையில மோதிரத்தை போட்டு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க போங்க. சரிங்க. ஓம் தாராய நமஹ, ஓம் தமனாய நமஹ. சபையை நமஸ்காரம் பண்ணிக்குங்க. ஓம் தாமோதராய நமஹ, ஓம் தீப்தமூர்த்தயே நமஹ. இந்தாங்கோ மாலையை போட்டுக்குங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரீபுத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம். சாமுண்டீஸ்வரி, நீ என்ன ஜெயிச்சிட்டதா நினைக்கிறல்ல? இந்த நிச்சயதார்த்தத்தால நீ மொத்தமா அவமானப்பட போற. மா, என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த அளவுக்கு டென்ஷனா நம்ம யாருமே இருந்ததில்ல. வேண்டாமா, இனிமே இந்த டிரைவரை நம்புறது சரியில்லை. நீங்க மண்டபத்துல எடுத்த முடிவுக்கு எதிராக நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் அங்க சைலண்டா இருந்தேன்.
நம்ம ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த டிரைவர் இங்க இருக்க கூடாது. இவனை வேலையை விட்டு ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. ஆமாமா, அக்கா சொன்னது சரிதான். நானும் இவரு நல்லவரு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வந்த பாடி கார்டுன்னு பெருசா நம்பினேன். எப்போ அந்த மகேஷ் மாப்பிளையே இவர் தான் கட்டையால அடிச்சாருன்னு சொன்னாரோ அப்பவே இவர் மேல இருந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாத ஆளை வீட்டுல வச்சிருக்கிறது நமக்கு தாமா ஆபத்து. முதல்ல இவரை அனுப்புங்க, அதான் நல்லது. சித்தி சொன்ன மாதிரி ரேவதி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கதான் இவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இவர் நம்ம வீட்டுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் இவர் நம்ம வீட்டுக்கு வேண்டாமா? அத்த, இவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான். அதுலயே இவன் மேல டவுட் பட வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க அத்த, இது வரைக்கும் இவன் சின்ன சின்னதா நமக்கு நல்லது செஞ்சதெல்லாம் இந்த சொத்தை ஆட்டே போடதானோன்னு ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு. அதனாலதான் என்னவோ மாப்பிள்ளைய தாக்கி மறைச்சு வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி நடிச்சிருக்கான். என்ன மாதிரி உண்மையானவங்களை யாரும் மதிக்கிறது இல்ல. ஆனா இவனை மாதிரி ஆளுங்க நடிச்சா உங்களை மாதிரி அறிவாளிங்க கூட நம்பிடுறீங்க. இவன் பேச்ச நம்பி நம்ம ரேவதி கையில மோதிரம் போட சொன்னீங்க. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. கடைசி நேரத்துல இவன் குட்டி வெடிச்சதால நம்ம ரேவதி தப்பிச்சா, இல்லனா என்ன ஆயிருக்கும்? தம்பி, இன்னும் கூட என்னால நம்ப முடியல நீங்க தான் மாப்பிள்ளையை தாக்கி மறைச்சு வச்சிருந்தீங்கிறத. ஆனா மாப்பிள்ளையே இதை சொன்னதுனால என்னால நம்பாம இருக்க முடியல. மற்றவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்த்தாங்களோ தெரியல, ஆனா நான் உங்களை என் சொந்த மாதிரி தான் பார்த்தேன். உங்ககிட்ட அன்போடும் பாசத்தோடையும் பழகினேன். ஆனா நீங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல தம்பி. நம்பினவங்களை ஏமாத்துறது ரொம்ப தப்பு தம்பி. ஈஸ்வரி, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்காக வேண்டாத மனசங்கடம்? பேசாம இவனை வெளியில் அனுப்பிடு. அம்மா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவர் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமா? வேற யாரோ தான் மகேஷ அடிச்சு அவரை மறைச்சு வச்சிருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.